மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கிற அத்துணை காரியங்களையும் முடித்து தகர்த்தக்கூடிய 7.5 வருஷமா ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்ட சிங்கத்தை திறந்து விட்டு அது எப்படி கர்ஜிட்டு வெளில ஓடும் ஒரே தேடி அப்படி ஓட போறாங்க. 2ஆம் இடத்தில் ராகு, 8இல் கேது. எப்படி இருக்க போது இந்த 2025வது வருட ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் இடத்தில் ராகு அது குருவோட பார்வையில இருக்கிறதுனால குடும்பம் அப்படின்ற இடத்தில் பணம் அப்படின்ற விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம். 2ஆம் இடத்துல அது வருமானம் தரக்கூடிய இடத்துல ராகு வர்றதுன்றது எக்ஸ்ட்ராடனரி தான். நான் சொன்ன மாதிரி எங்க இருந்து பணம் வருது, ஏன் பணம் வருதுன்னு தெரியாது. ஆனா எப்படியாவது பணம் வந்துருன்ற மாதிரி இந்த 1.5 வருஷத்துக்குள்ள கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னு பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை, நடத்தையில் உண்மை தேவை. நான் சூட்சமா சொல்றேன், அது வேற மாதிரி அழகா புரிஞ்சுக்கோங்க. போயிட்டு வர இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். 8ஆம் இடம்ன்றது வண்டி வாகனம். மகராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பொருள் வர இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பேசுகிற வார்த்தையில் மட்டும் தேன் தடவிய வார்த்தையாக பார்த்து கொள்ளணும். மொத்தத்தில் உலகெங்கும் உள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராகு கேது பெயர்ச்சி 2025வது வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பயிற்சி. மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கிற அத்துணை காரியங்களையும் முடித்து தகர்த்தக்கூடிய மகர ராசினியர்களை எல்லா இடத்துலையும் நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். மகரம் அப்படின்னாலே மனோதிடம்னு அர்த்தம். ஆகச்சிறந்த மனோதிடம், எக்ஸ்ட்ராடினரி. இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பர். நான் கேட்டு மேஷத்துக்கு நல்லா இருக்கு, ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு, துலாமுக்கு நல்லா இருக்கு, அதோட சேர்த்து மகரத்துக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருக்கு, கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. கண்ணி கூட ஓகே தான், நல்லா தான் இருக்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்குது இந்த தடவை. ஆனால் மகரம் 7.5 வருஷமாக ஒரு கூண்டுக்குள்ளே அடப்பட்ட சிங்கத்தை திறந்து விட்டு அது எப்படி கர்ஜிட்டு வெளில ஓடும் ஒரே தேடி அப்படி ஓட போகிறாங்க மகர ராசிக்காரங்க. 2ஆம் இடத்தில் ராகு, 8இல் கேது. எப்படி இருக்க போது இந்த 2025வது வருட ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2ஆம் இடத்தில் ராகு அது குருவோட பார்வையில் இருக்கிறதுனால குடும்பம் அப்படின்ற இடத்தில் வலுக்க போகிறது. சில பேருக்கு கொஞ்சம் அப்படியே நீங்கள் குடும்பத்தில் பிரிவினையில் இருக்கிறீங்க அப்படின்னா காசு பணம்லாம் கொடுத்து ஒரு பைசல் செட்டில்மெண்ட் நடக்க போகுது. குடும்பத்தில் ஒரு செட்டில்மெண்ட் நடக்க போகுது. அது எதன் மூலமாகவாவது இருக்கலாம். ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பார். அந்த குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பணத்தை பயங்கரமாக கொடுப்பார். ஏன்னா எப்பயுமே 7.5 சனி விட்டுட்டு போகும்போது ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியடை சனி கிரியேட் பண்ணி விட்டுட்டு போவார். நல்லா பயங்கரமாக கொடுத்துட்டு போவார். அப்போ இந்த கொடுக்கறது குருவோட பார்வையால் ராகு இருக்கிறனால பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு போப்பார் நினைக்கிறேன். லட்சக்கணக்கில் பணம் வரப்போகுது மகர ராசிக்காரங்களுக்கு. கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குல்ல. சொல்கிறேன், எனக்கே எவ்வளோ சந்தோஷம்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஷேர்லாம் கேட்க மாட்டேன், நிஜமாக வரும், நம்புங்க. கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொஞ்சம் வாக்கில் மட்டும் ஓவராக பேச வைப்பார். ஏன்னா வாங்கின அடி அப்படி, நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளா பேசுகிறோம், ராகு தான் பேசுகிறாரு. இருந்தாலும் பேச்சில் மட்டும் அதீத கவனம் தேவை. 2ல் ராகு வரும்போது எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசுறது, எக்கச்சக்கமாக பேசுறது, மதிக்காமல் பேசுறது, இந்த மாதிரியான தன்மையெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவார். அதனால் அதன் மூலமாக தேவையில்லாத உங்கள் மேலே ஒரு அவச்சொல் வருவதற்கான காலம்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேச்சில் மட்டும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசியாக மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. அதை தாண்டி 8ல் கேது. 8ல் கேது அதுவும் சூரியனோட வீட்டில் இருக்கிறனால மருத்துவ செலவை கொஞ்சம் அதிகரிப்பார். நிறைய பேருக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி வர்றது, ஹார்ட் பிரச்சனை, ஒரு மாதிரியான படபடப்பு இருக்குது, ரொம்ப டயர்டாகவே உட்காந்துக்கிறது, முடியலன்னு படுத்துட்டு எந்திரிக்கிறது, இந்த மாதிரியான சூழல் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுப்பார் மகர ராசிக்காரங்களுக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக கவனம். ஒரு தடையாவது போய் ஸ்கேன் எடுத்து பார்க்குற மாதிரியான சூழலெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவார். எனக்கு தெரிஞ்சு உண்மையாக சொல்லணுன்னா மார்ச் ஏப்ரலெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வாக்கியப்படி அது ஏப்ரல்லே வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் டாக்டர்கிட்ட அதிகமாக போகிறது, மாத்திரை நிறையா சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 8ல் இருக்கக்கூடிய கேது உங்களை பண்ண ஆரம்பித்து விடுவார். 7க்கு 2 தான் 8. குடும்பம் ரொம்ப 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 முக்கியம். தயவு செஞ்சு குடும்பத்தில் வெள்ளைக்குடி காட்டிடுங்க. அவங்க தப்பு பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தப்பு பண்ணதாக இருக்கட்டும், எதுவாகவே இருக்கட்டும், கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பம் அப்படின்ற இடத்துல கரெக்டான விஷயமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத 4 பேர் அட்வைஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரியான நிலைமைக்கு கரங்கள் தள்ளி விட்டுரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். யாரோட வீட்லேயும் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது பஞ்சாயத்து பண்ண வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி நீங்களே முடிச்சுக்கோங்க.
இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சஜஷன். 2ஆம் இடத்துல ராகு வரும்போது, அதுவும் 11ஆம் இடம் நிறைய பேரை கூட்டு வந்து பஞ்சாயத்துலாம் பண்ண வைக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் மேல் தேவையில்லாத பழிச்சொல் வருவதற்கான நேரம்லாம் இருக்கு. அதனால மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் கவனம். பணம் அப்படின்ற விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம். 2ஆம் இடத்துல அது வருமானம் தரக்கூடிய இடத்துல ராகு வர்றதுன்றது எக்ஸ்ட்ராடனரி தான். நான் சொன்ன மாதிரி எங்க இருந்து பணம் வருது, ஏன் பணம் வருதுன்னு தெரியாது. ஆனா எப்படியாவது பணம் வந்துருன்ற மாதிரி இந்த 1.5 வருஷத்துக்குள்ள கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நடுத்தரல உட்கார வச்சுட்டாரு. இருக்கிற சேவிங்ஸை ஃபுல்லாக காலி பண்ணார் திருவோணத்துக்கு. மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை, வேலை ரீதியான பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்து தவிடு பொடி பண்ணிட்டார். ஆனால் இனிமேல் அதுக்கெல்லாம் வந்து சாரி கிட்ட ஏதாவது கொடுக்கணும்ல, அது மாதிரி கொடுக்கறதுக்கான டைம் தான் இந்த தடவை வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும். சனியோட பொசிஷனுமே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 6-10 இடங்கள்லாம் வந்து குரு உட்காந்து நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் மோசம்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தேவையில்லாத நண்பர்களிடம் மட்டும் கவனமாக இருங்கள். தேவையா தேவையில்லையான்றதை பார்த்துட்டு பழகுங்க. பழகுகிற நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்லதை பண்ணுவாங்கன்னு நம்பாதீங்க. உங்களை ஏமாற்றி உங்களை வந்து படுகொலியில் தள்ளிட்டு போகக்கூடிய நண்பர்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்துக்குள் வருகிற அனைவரிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கவனமாக பழகுங்கள். பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம். பேச்சில் நிதானம். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுனீங்கன்னா உனக்கு தான் தெரியும் போ அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து நகர்ந்து போய்விடுவார்கள். அதில் கொஞ்சம் கவனம். நிறைய மாமனார் மாமியாருடைய இணக்கங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. கொஞ்சம் வந்து 8ஆம் இடம்ன்றது வந்து 7க்கு 2 தான். அவங்களுடைய உடமையும் பார்த்துக்கணும், மாமனார் மாமியாருடைய உடல்நிலையும் பார்த்துக்கணும், கணவனுடைய உடல்நிலையும் பார்த்துக்கணும். இதெல்லாமே வீட்டில் உடம்பு சார்ந்த ஒரு பிரச்சனை வருவதற்கான நேரமாக இருக்குங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரங்க. மற்றபடி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான். வியாபார விருத்தி அப்படின்றது 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம் வாக்கு ஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது ஒரு தடவையாவது கண் டெஸ்ட் பண்ணுற மாதிரியான சூழலை ராகு கிரியேட் பண்ணி விட்டுருவார். போய் கண்ணெல்லாம் செக் பண்ணிட்டு வந்துருங்க. கண்ணாடி மாற்றுறதுக்கான சூழல்லாம் கிரியேட் ஆகும். நல்ல விஷயம் தானே. ஒரு தடவை வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணுற மாதிரியான சூழல்லாம் வந்து ராகு கிரியேட் பண்ணி விடுவார். நிறைய டெஸ்ட் எடுக்க வைப்பார். உங்களை டெஸ்ட் பண்ணுவார். அதன் மூலமான இதுதான் பிரச்சனை அப்படின்றத இண்டிகேட் பண்ண வச்சு அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு காலப்புருஷோட 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது தன்னுடைய வேலைகளை காட்டுவார். ஏன்னா இது வரைக்கும் என்னன்னே தெரியாமல் உடம்பு படுத்திட்டு இருந்துச்சுல, இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான ஒரு சரியான சொல்யூஷன் கிடைக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். தெரியாமல் இருந்து அது இப்பறையா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு சொல்லி நம்மளா ஒரு கற்பனை பண்ணிட்டு உட்காந்து தாண்டி இதுதான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருந்துகள் சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்சு அதுதான் கொடுப்பேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியான சூழல் எல்லாமே வந்து அதுதான் எனக்கு கேட்டால் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டம்லாம் வந்து 8ஆம் இடம் முழுக்க போகுதுன்னு சொன்னேன்ல, திடீர் அதிர்ஷ்டம் எந்த ரூபத்தில் வேணால் ஒரு மகர ராசிக்காரங்களுக்கு. அங்கே வந்து கேது உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பேராசைப்பட்டு அதன் மூலமாக வருமானத்தை வந்து பெருக வைக்க முடியும்ன்ற நம்பிக்கையெல்லாம் ராகு கொடுப்பாரு. உட்காந்த இடத்துல இருந்து உழைக்கிற எதுவுமே ஒட்டாதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் யாராவது அப்படி யோசிச்சாலுமே நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். குடும்பத்தில் ராகு வரும்போது எப்படியாவது குடும்பத்துக்குள்ளே பணத்தை கொண்டு வந்துடணும். பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக்குவார். இது வரைக்கும் நீங்கள் யாருன்னு தெரியாத இருந்தவங்கன்னா ஒரு 10 பேருக்கு தெரிகிற அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட போகிறீர்கள். மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது டைம் பீரியடு. ஆகச்சிறந்த ஞானம் கிடைக்க போகிறது. 8ஆம் இடம் அப்படின்றாலே அமானுஷங்கள் உள்ள ஆழ்ந்த புல். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி கிடைக்க போகுது. இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. உள்ள அப்படியே வந்து நீங்கள் எதை நோக்கி தவம் இருக்கிறீர்களோ வந்து உங்கள் காதில் பேசுவாங்க. நான் சொன்னால் உங்களுக்கு காமெடியாக தெரியும். உணர்ந்து பார்க்கும்போது தான் அதோட உண்மையான சுயரூபம் புரியும். அந்த அளவுக்கு கேது 8ல் அமர்தல் அப்படின்றது ஆழ்ந்த சிந்தனைங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே அமைதி, கடல் கொதிச்சுட்டு இருக்க கடலுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும்ல, அந்த மாதிரி அமைதி கிடைக்க போகுது. நிறைய ஹீலிங் எனர்ஜியை ஃபீல் பண்ண போகிறீங்க. 8ஆம் இடம்லாம் ஹீலிங் எனர்ஜி. நிறைய பேர் வந்து ஹீலிங் எனர்ஜியை ஃபீல் பண்ண போகிறீங்க. நீங்கள் பெரிய மாஸ்டர் ஆக போகிறீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் வந்து இத்தனை நாள் வரைக்கும் அடுத்தவங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படுச்சு. இனிமேல் நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக போயிடுது. அல்டிமேட்டான டைமாக தாங்க இருக்குது. பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை, நடத்தையில் உண்மை தேவை. அவ்வளோதான். நான் வந்து சூட்சமாக சொல்கிறேன். அது வேறு மாதிரி அழகாக புரிஞ்சுக்கோங்க. போயிட்டு வர இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். 8ஆம் இடம்ன்றது வண்டி வாகன விபத்தெல்லாம் கொடுக்கும். அதனால் அந்த இடத்துல கவனமாக இருக்கும். கழுத்து நரம்பு இதெல்லாம் பார்த்துக்கணும். நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன். கழுத்து பிரச்சனை வரப்போகுது, நரம்பு பிரச்சனை வரப்போகுது, நரம்பு இழுக்கிறது, கழுத்து சம்மந்தப்பட்டு த்ரோட் சம்மந்தப்பட்டு நிறைய பேர் தைராய்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவார். குரு உட்காந்து டைஜஷன் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவார். இந்த பக்கம் கேது வேற உட்காந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கேஸ் ட்ரபிள்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. டக்குன்னு எல்லாமே நல்லது நடக்க போகுது. இது வரைக்கும் டிலே ஆன எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. இடமாற்றத்தின் மூலமாக ஒரு அனுகூலம் பெறக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கீங்க. உங்கள் ஆஃபீஸை மாற்றுவீங்க, உங்கள் வீட்டை மாற்றுவீங்க, அட்லீஸ்ட் பெட்ரூமையாவது மாற்றுவீங்க, டேபிளையாவது மாற்றுவீங்க. இந்த மாதிரி கண்டிப்பான இடமாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதன் மூலமாக ஒரு நல்ல ஆதாயமும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதை நீங்கள் கண்கூடாக உணரப்போகிறீர்கள். ட்ராவல் பண்ண போகிறீங்க நிறைய.
இங்கே அங்கே இங்கங்கே நிறைய, அதுவும் ஆன்மீக ட்ராவலில் நிறைய பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, சொந்த ஊரில் வீடு கட்டலாமான்னு யோசிச்சு அந்த இடத்துல வந்து வீடெல்லாம் கட்டுறதுக்கான வழிகள்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நல்லாயிருக்கு. மகராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பொருள் வர இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பேசுகிற வார்த்தையில் மட்டும் தேன் தடவிய வார்த்தையாக பார்த்து கொள்ளணும். மொத்தத்தில் இது வரைக்கும் நீங்கள் உங்களை பார்க்காம விட்டீங்க. இனிமேல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தை கேது இண்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நிறைய யோகா பண்ணுங்கள், நிறைய ஆன்மீக பயணம் பண்ணுங்கள், நிறைய பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுங்க. இது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறந்த மனோதிடத்தை அதிகரித்து வரக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். என்ன வழிபாடு பண்ணலாம்? எல்லாமே குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, வேறு ஒன்றுமே வேணாம். மகராசிக்காரங்க குலதெய்வத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. முடியும் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். சதுர்த்தி அன்னைக்கெலாம் விநாயகருக்கு கொலக்கட்டை வச்சு நைவேத்தியம் பண்ணி ஒரு 4 பேருக்கு அதை பிரசாதமாக கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. விநாயகர் அகவல்களை கேளுங்க. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்க விநாயகராக இருந்தால் கூட போயிட்டு டெய்லி ஒரு சுற்றிட்டு வரக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் வரக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் சரியாகும், நிவர்த்தியாகும். தடைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணுற விக்னங்களை களைபவர் தான் விநாயகர். வரக்கூடிய தடை அனைத்தும் தவிடுபடி ஆகணும் அப்படின்னா அங்கே விநாயகர் தான் தேவை. அவரை பிடிச்சிக்கோங்க. ஏதாவது எழுதும்போது போட்டு ஆரம்பித்து விநாயகரை மனசில் நினச்சிட்டு எழுதுங்க, சூப்பராக வேலை செய்யும். மகராசிக்காரங்க கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. பேச்சிலும் உடல்நலத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும். பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கவனமாக இருந்துட்டு போதும். மற்ற எல்லாமே அல்டிமேட்டாக தான் இருக்குது. என்னமோ சொல்லுவாங்களே, அது மாதிரி கடவுள் உங்களுக்கு கொடுப்பதற்கான நேரம் தயாராகி விட்டது. வாங்கிக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். அவ்வளவுதான் நான் சொல்லணும். சூப்பராக இருக்குது டைம் பீரியட்.